ஹாய் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் சாரீஸ். பார்க்க போகிறது வந்து ஒரு க்ரஷ்ஷு ஸ்பேஸ் சில்க் மாதிரியே ஃபென்டி சில்க்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து க்ரஷ் மெட்டீரியலில் லைட்டாக க்ரஷ் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. அதே மாதிரி சாரீ வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து சாரீலாம் ஃபுல்லாகவே ஒரே மாடல் தான் வரும். ஸோ அதனால் ஓப்பன் பண்ணல. இந்த லேஸ் ஒர்க் வந்திருக்கும். சாரீ ஃபுல்லாக இந்த லேஸ் ஒர்க் இருக்கும். ப்ளவுஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கும் மாடல். கைக்கு இந்த டிசைன் வரும். ஃபுல்லாக ஹெவி ஒர்க்கு தான், ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கோம், எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளவுஸு சாரியுமே ரொம்ப அழகான காம்பினேஷன். அதே மாதிரி இந்த உடம்புல வந்து இந்த டிசைன் வரும், இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் வரும். இது வந்து ஒரு பீச் கலர் மாதிரி வரும், பீச் கலர். இந்த கலர் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சாரீ ப்ரைஸ் 1200. நெக்ஸ்ட் கலர் காட்டுறேன். இதில் இன்றைக்கி 2 சாரீ கலெக்ஷன் காட்டுறேன். இதில் ஒரே வீடியோவில் டக்கு டக்குன்னு கலர்ஸ் காட்டுறேன். வீடியோ லென்த்தாக போயிடும், அதுக்காக தான். இது வந்து ஒரு லைட் பர்பிள் கலர், லைட் பர்பிள், அழகான பர்பிள் கலர். நெக்ஸ்ட் கலர் ஒரு பிஸ்தா கிரீன். எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி கலர் தான் உங்களுக்கு ஒர்க் வரும். இதுவுமே சேம் சாரியோட மெட்டீரியல் தான், வேறு மெட்டீரியல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஒரு சீ ப்ளூ கலர். சீ ப்ளூனா டர்காய்ஸ் கலர் சொல்லுவாங்க, டர்காய்ஸ் ப்ளூ மாதிரி அந்த கலரில் இருக்குது. சாரீ ப்ரைஸ் 1200. இந்த சாரியில் எந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செட்டு காட்டுறேன். முகா சில்கில் இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் கொண்டு வந்திருக்கோம். முன்னாடி வந்து 1800 நானே போட்டிருப்பேன். அது வந்து பார்டரோடு வரும். இது சேம் அதே மாதிரி தான். இதில் கொஞ்சம் ஜரிகை லைன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதில் வந்து ப்ளவுஸ்லாம் கொஞ்சம் ஜரிகையோடு வரும். இதில் வந்து ஜரிகை இருக்குது, கம்மியாக இருக்கும். இதெல்லாம் ஜரிகை தான், அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃபுல்லாக ஃப்ளவர் தான் இருக்கும். இதில் உருவம் எதுவும் கிடையாது. இது வந்து ஒரு லைட் பர்பிள் கலர். இப்போ தெரியுது இல்லையா, அந்த பர்பிள் வரும், லைட் பர்பிள் கலர். இது வந்து பார்டர்லெஸ் சாரீ, பார்டர்லெஸ் சாரீ. சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். சில்க் காட்டன் பேஸில் வரும் சாரீ. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது அயன்லாம் பண்ண வேண்டாம், அந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா எல்லாம் வீவிங் தான், உங்களுக்கு பிரிண்டில் எதுவுமே கிடையாது, வீவிங் தான். இது ப்ளவுஸு. ப்ளவுஸ் இந்த மாதிரி வரும் டிசைனு. எல்லாமே வீவிங் புட்டாஸ் வரும். பாச க்ரீன் கலர், 1 மீட்டர் ப்ளவுஸ் வரும். பல்லு பார்த்தீங்கன்னா பல்லு ஃபுல்லாகவே இந்த மாதிரி வரும். ஃபுல் வீவிங் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேட்சாக உங்களுக்கு டசல்ஸ் வச்சுருப்பாங்க. சாரீ ப்ரைஸ் 1200 வரும். சாரீ பார்த்திங்கனாவே தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அஃபிஷியல் வேருக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஆஃபீஸில் ஏதாவது ஈவெண்ட் இருந்ததுன்னா அந்த டைமில் நீங்கள் இதை நல்லா கட்டிட்டு போகலாம். ரொம்ப அழகாக இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் வியர் பண்ண. இது வந்து ஒரு லைட் பர்பிள் ஷேட். இதில் இருக்க கலர்ஸ் காட்டுறேன் அடுத்தது. இந்த சாரீ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 1200 ருபீஸ். பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கலர் காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு லைட் எல்லோ கலர். எல்லோலேயே ரொம்ப லைட்டு. இந்த கலர் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுலேயும் பாச க்ரீன் கலர் தான் ப்ளவுஸ் வருது.
மோஸ்ட்லி எல்லா சாரிலையுமே பாச க்ரீன் கலர் ப்ளவுஸ் தான் வரும். இந்த சாரீ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சாரியை வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 400 கிராம்ஸ் வெயிட் தான் இருக்கும். அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பீச் கலர். இந்த கலர் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுலேயுமே பாச க்ரீன் கலர் தான் ப்ளவுஸ் வருது. நெக்ஸ்ட் கலர் வந்து ஒரு பிஸ்தா க்ரீன். எல்லாமே பேஸ்டல் ஷேடில் தான் இருக்கும். ரொம்ப டார்க் கிடையாது, மீடியமான டார்க்கில் இருக்கும். இந்த கலர் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுலேயுமே பாச க்ரீன் கலர் ப்ளவுஸ் தான் வரும். எல்லாமே க்ரீன் ஷேட் ப்ளவுஸ் தான் வருது. தெரியுதுங்களா? பாச க்ரீன் கலர் ப்ளவுஸு. இந்த சாரீ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கம்ஃபர்டபுளாக இருக்கும் சாரீ, ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு கேரளா ஒயிட் சொல்லுவாங்க இல்லையா, கேரளா சாண்டல் கலர், அந்த மாதிரி கலரில் கோல்டன் சாண்டல் மாதிரி கேரளா கலர் அப்படியே வச்சுக்கோங்க. கேரளா கலரில் உங்களுக்கு இந்த சாரீ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எல்லாமே பிங்க்கு, பாச க்ரீன் அந்த மாதிரி மிக்ஸ் ஆன மாதிரி தான் வருது. பல்லு கலர்ஸ் எல்லாமே சேம் தான் எல்லா சாரியும். பாடி கலர் இந்த இன்சைட் கலர் மட்டும், சாரியோட கலர் மட்டும்தான் மாறும். பிரிண்ட் எல்லாமே எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பிரிண்ட் இல்லை, சாரி வீவிங் தான். இந்த டிசைன் எல்லாமே ஒரே மாதிரி தான், ஒரே கலர் காம்பினேஷன் தான் இருக்கும். எல்லா பிரிண்ட்லேயுமே பார்த்தீங்க சாரி பிரிண்ட்டுனே வருது. எனக்கே பிரிண்ட்டுன்னு ஃபீல் ஆகிடுச்சு, அதனால தான் அப்படி சொல்லிகிட்டே இருக்கேன். அதே மாதிரி ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். சாரீ கன்ஃபார்மாக வேணும்னா தயவுசெய்து என்கொயரி பண்ணுங்கள். நான் எல்லா வேலையும் விட்டுட்டு தான் உங்களுக்கு ரியல் பிக், ஓப்பன் பிக் கேட்டாலும் அனுப்புகிறேன். பட் அதுக்கான ரெஸ்பான்ஸு திருப்பி வர மாட்டேங்குது. நோனா நோன்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த சாரீ எப்படி ஒரு அரிசியில் நம்ம பேர் எழுதியிருக்கோமோ அந்த மாதிரி தான் நான் நினைப்பேன். சாரியுமே இந்த சாரீ ஒருத்தர் கட்டணும்னு இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரும் அப்படின்னு நான் நம்புவேன். அந்த மாதிரி வந்து இப்போ வேணான்னாலும் வேணான்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இல்லையா? எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் நோ மீன்ஸ் நோ சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அது நான் ஒன்றும் எல்லாருக்குமே எல்லாமே பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கேட்குறீங்க, நானும் கொடுக்குறேன். பட் அதுக்கப்புறம் ரிப்ளையே எதுவுமே இல்லை. அதுக்காக தான் இதை சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் எல்லாமே பண்ணுறோம், அதனால தான் சொல்கிறேன். இப்போ காமிச்ச சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு எடுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் வரும் சாரீ. ரொம்ப அழகாக இருக்கும். நான் கொஞ்சம் வெளியே இருந்தேன்னா என்னால் அனுப்ப முடியாது. கடையில் இருக்கிற ஸ்டாஃபோட மொபைல் வந்து கரெக்டாக காட்டாது கலரு, அதனால தான் அவங்கக்கிட்ட எடுத்து அனுப்ப முடியல. இந்த சாரீ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சிஸ்டர்ஸ்.